வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம். பல்வேறு திட்ட செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். தமிழகத்திற்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை காவிரியிலிருந்து வினாடிக்கு 2600 கன அடி நீர் திறந்துவிட வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரை. தமிழகத்திற்கு தற்போது தண்ணீர் திறக்கும் நிலையில் கர்நாடகா இல்லை. கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் டி.கே. சிவக்குமார் திட்டவட்டம். நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய கேரளா குண்டுவெடிப்பு சம்பவம். சரணடைந்த டொமினிக் மார்டினை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறது காவல்துறை. கேரள குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம். அமைதி, சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு ஒன்றாக செயல்பட வேண்டும் என தீர்மானம். தமிழ்நாட்டில் உள்ள யெகோவா பிரார்த்தனை அரங்குகளில் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். காவல்துறை உயரதிகாரிகளுக்கு மாநில உளவுத்துறை கடிதம். சென்னையில் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கு. கருக்கா வினோத்தை 3 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி. பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டியின் மனைவி நிரோஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தனது கணவரை குண்டர் சட்டத்தில் அடைக்க காவல்துறை திட்டமிட்டுள்ளதாகவும் அதனை தடுக்கவும் மனுவில் கோரிக்கை. ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணையை நவம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். தமிழ்நாட்டில் வாக்காளர் சரிபார்த்தல் திட்டத்தை கண்காணிக்க 10 ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். கத்தார் நாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 8 இந்தியர்களின் உறவினர்களை சந்தித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். விடுதலையை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என உறுதி. தீவிர கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் 2 ஆண்டு தீவிர உடற்பயிற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும். மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவுறுத்தல். காசாவில் போர் நிறுத்தத்திற்கு உடன்படுவது ஹமாஸிடம் சரணடைவதற்கு சமம். போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ திட்டவட்டம். கால்பந்து உலகில் மிக உயரிய விருதான பலோன் டோர் விருது சிறந்த வீரராக 8வது முறையாக வென்று சாதனை படைத்தார் மெஸ்ஸி. உலகக்கோப்பை தொடரில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தியது ஆப்கானிஸ்தான். இங்கிலாந்து, பாகிஸ்தான் வரிசையில் இலங்கை அணிக்கும் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தெரிகிறது. அதோடு அமைச்சர்களின் செயல்பாடு, கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான புதிய பயனாளிகளுக்கு தேர்வு மற்றும் நிதி தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு நவம்பர் 23ஆம் தேதி வரை 2600 கன அடி நீர் திறக்க காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்துள்ளது. காவிரி ஒழுங்காற்று குழுவின் 89வது கூட்டம் அதன் தலைவர் வினித் குப்தா தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேற்கண்ட பரிந்துரையை காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு வழங்கியுள்ளது. இதனிடையே தமிழகத்திற்கு தற்போது தண்ணீர் திறக்கும் நிலையில் கர்நாடகா இல்லை என அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் டி.கே. சிவக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொச்சி அருகே களமச்சேரி குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் சரணடைந்த டொமினிக் மார்டினை கைது செய்ததாக போலீசார் முறையாக பதிவு செய்துள்ளனர். அவர் மீது உபா சட்டம், கொலை, வெடிப்பொருள் சட்டம், கொலை முயற்சி, சதித்திட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று டொமினிக் மார்டினை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் வரை விசாரணை நடைபெறும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. மாநிலத்தில் அமைதியையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்ட ஒன்றாக செயல்படுவது என அப்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கேரள குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலியாக தமிழ்நாட்டில் உள்ள யெகோவா பிரார்த்தனை அரங்குகளில் மற்றும் மாநாட்டு மையங்களில் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில உளவுத்துறை அனைத்து காவல்துறை உயரதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. மேலும் மத குருமார்கள் உள்ளிட்டோரையும் தீவிரமாக கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது.
சென்னையில் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கருக்கா வினோத்தை 3 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கருக்கா வினோத்தை போலீசார் பலத்த பாதுகாப்புடன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டியை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க காவல்துறையினர் முயற்சிப்பதாகவும் அதற்கு தடை விதிக்க கோரியும் அவரது மனைவி நிரோஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஜேசிபி இயந்திரம் உடைக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் நடந்த இடத்தில் தனது கணவர் இல்லாத நிலையில் அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தனது மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நவம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அனிருதா போஸ், பேலா திரிவேதி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணையை சற்று ஒத்திவைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் விசாரணையை நவம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னை விமான நிலையத்தில் துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1.5 கோடி மதிப்புள்ள தங்க கட்டிகளை சுங்க இலாக்கா அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தனியார் விமான நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றும் அருள் பிரகாசம் என்பவரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் அவர் சிக்கினார். தங்கத்தை கடத்தி வந்தவர் கொழும்பு விமானத்தில் புறப்பட்டு சென்றது பின்னர் தெரியவந்தது. சென்னையில் தாம்பரம் மற்றும் கடற்கரை இடையே இன்று காலை 10:45 மணி முதல் மாலை 3:45 மணி வரை மின்சார ரயில் சேவை நிறுத்தப்பட உள்ளன. இதனால் மக்கள் சிரமத்தை போக்கும் விதமாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அதன் சேவையை அதிகரித்துள்ளது. வழக்கமான இடைவெளியை விட குறைவான நேரத்தில் அடுத்தடுத்து மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகளை கண்காணிக்க மாவட்ட அளவில் பார்வையாளர்களாக 10 IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார். பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள 10 அதிகாரிகளுடன் சத்யபிரதா சாஹூ ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமை செயலகத்தில் 1.5 மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களை அழைத்து ஆய்வு செய்வது, அதற்கு தேவையான அறிவுரைகளை வழங்குவது, இதற்காக சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு 3 முறை பயணிப்பது போன்ற ஆலோசனைகளை வழங்கினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. 200 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. நவம்பர் 6ஆம் தேதி வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். தேர்தல் களத்தில் காங்கிரஸ், பாஜக, ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுகின்றன. சத்தீஸ்கரில் பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அறிவித்தார். கைராகரில் வாக்கு சேகரித்த அவர் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்றார். வீட்டு உபயோக சிலிண்டருக்கு 500 ரூபாய் மானியம், மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அவர் வெளியிட்டார். மாரடைப்பு மரணங்களுக்கு கொரோனாவே காரணம் என்பதால் தீவிர கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் 2 ஆண்டுகள் தீவிர உடற்பயிற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவுறுத்தியுள்ளார். அண்மை காலமாக மாரடைப்பின் காரணமாக பலர் உயிரிழந்து வருவது குறித்து ICMR தீவிர ஆய்வை மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். கத்தார் நாட்டில் 8 இந்தியர்களின் விடுதலையை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதியளித்துள்ளார். கத்தாரில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய இந்திய கடற்படையைச் சேர்ந்த 8 முன்னாள் அதிகாரிகளை அந்நாட்டு அரசு கைது செய்து மரண தண்டனை விதித்தது. இந்நிலையில் அவர்களின் குடும்பத்தினரை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேரில் சந்தித்தார். அப்போது 8 பேரின் விடுதலையை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என உறுதியளித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காசாவில் போர் நிறுத்தத்திற்கு உடன்படுவது என்பது ஹமாஸிடம் சரணடைவதற்கு சமமானது என்று தெரிவித்துள்ள அவர், ஹமாஸால் பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளை நிபந்தனையின்றி விடுவிக்க சர்வதேச சமூகம் வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் விஜயின் லியோ திரைப்படத்தின் வெற்றி விழாவிற்கு 5500 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி வெற்றி விழா நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ரசிகர்கள் அள்ளிக்குளம் நீதிமன்றம் வழியாக 6வது நுழைவு வாயில் மூலம் அரங்கிற்குள் செல்லலாம் எனவும் மைதானத்தில் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான ஆண்கள் பலோன் டி'ஓர் விருதை லியோனல் மெஸ்ஸி 8வது முறையாக வென்று சாதனை படைத்துள்ளார். கால்பந்து உலகின் மிக உயரிய விருதான பலோன் டி'ஓர் விருதை சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனைக்கு வருடந்தோறும் ஃபிஃபா வழங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான பலோன் டி'ஓர் விருதை அர்ஜென்டினா வீரர் லியோனல் மெஸ்ஸி வென்றுள்ளார். அதிக முறை இதை வென்றவர் என்ற சாதனையையும் மெஸ்ஸி சொந்தமாக்கியுள்ளார்.
உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் இலங்கையை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்தது. புனேவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 241 ரன்களுக்கு இலங்கை ஆல் அவுட் ஆனது. பின்னர் களம் இறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி 46வது ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டியது. இங்கிலாந்து, பாகிஸ்தான் அணிகள் வரிசையில் தற்போது இலங்கையும் ஆப்கானிஸ்தானிடம் வீழ்ந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம். பல்வேறு திட்ட செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். தமிழகத்திற்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை காவிரியிலிருந்து வினாடிக்கு 2600 கன அடி நீர் திறந்துவிட வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழு பரிந்துரை. தமிழகத்திற்கு தற்போது தண்ணீர் திறக்கும் நிலையில் கர்நாடகா இல்லை. கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் டி.கே. சிவக்குமார் திட்டவட்டம். நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய கேரளா குண்டுவெடிப்பு சம்பவம். சரணடைந்த டொமினிக் மார்டினை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறது காவல்துறை. கேரள குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம். அமைதி, சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு ஒன்றாக செயல்பட வேண்டும் என தீர்மானம். தமிழ்நாட்டில் உள்ள யெகோவா பிரார்த்தனை அரங்குகளில் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். காவல்துறை உயரதிகாரிகளுக்கு மாநில உளவுத்துறை கடிதம். சென்னையில் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கு. கருக்கா வினோத்தை 3 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி. பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டியின் மனைவி நிரோஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தனது கணவரை குண்டர் சட்டத்தில் அடைக்க காவல்துறை திட்டமிட்டுள்ளதாகவும் அதனை தடுக்கவும் மனுவில் கோரிக்கை. ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு. விசாரணையை நவம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். தமிழ்நாட்டில் வாக்காளர் சரிபார்த்தல் திட்டத்தை கண்காணிக்க 10 IAS அதிகாரிகள் நியமனம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். கத்தார் நாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 8 இந்தியர்களின் உறவினர்களை சந்தித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். விடுதலையை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என உறுதி. தீவிர கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் 2 ஆண்டு தீவிர உடற்பயிற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும். மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவுறுத்தல். காசாவில் போர் நிறுத்தத்திற்கு உடன்படுவது ஹமாஸிடம் சரணடைவதற்கு சமம். போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ திட்டவட்டம். கால்பந்து உலகில் மிக உயரிய விருதான பலோன் d'Or விருது சிறந்த வீரராக 8வது முறையாக வென்று சாதனை படைத்தார் மெஸ்ஸி. உலகக்கோப்பை தொடரில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தியது ஆப்கானிஸ்தான். இங்கிலாந்து, பாகிஸ்தான் வரிசையில் இலங்கை அணிக்கும் அதிர்ச்சி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.